Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'm tired of my chest. I'll never forget what... Hi guys, welcome back to AJ Vlogs. ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன் லாங் ட்ரிப் போகணுன்னு. கடைசியாக நம்ம லாங் ட்ரிப் போகிறோம். குட் மார்னிங். கஷ்டப்பட்டு கிளம்பியாச்சு. ஓகே, நமக்கு இனி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு லாங் ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம் கொடைக்கானலுக்கு. இதுதான் வெட்டமணி அந்தோனியார் குருசடி. நான் இங்கே லாங் ட்ரிப் போகும்போது இங்கே தான் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் ட்ரிப்பை எப்போவுமே. இப்போ கரெக்டாக நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கோம். ஹெல்மெட்டோட இது மாற்றல, என்னது வைசர் நான் ஒயிட்டு போடணும்னு நினச்சேன், போடாமல் பேக் போட்டுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு மார்னிங் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. நம்ம வந்திருக்கிறது ஒரு ஸ்பாட்டில் நிற்கிறோம். இதுதான் அந்த ஸ்பாட்டு, அந்த சிங்கம் படத்தில் வர ஸ்பாட். ஒரு கேக்கு கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கா. ட்ரீம் ஃபயரோட ஃபுல் ஷூட்டை பாருங்கள். நமக்கு இன்னும் 265 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. ஸோ கூகுள் ஜி என்ன சொல்லுதுன்னா எப்படியும் ஒரு 11:33 போய் ரீச் ஆகிடலான்னு சொல்லுது. மார்னிங் ஆனதுனால இங்கே இப்போ காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவினிங் 4 மணி ஆகிடுச்சுன்னா காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பா எவ்வளோ பெரிய வண்டி, டிசிஐ சப்ளை இப்போ என்னன்னு தெரியல, ஆனால் வண்டி வேறு லெவலில் இருக்குது. பெட்ரோல் 3 பாயிண்ட்ஸ் கம்மியாகிடுச்சு. ஸோ ஓகே, உடனே பெட்ரோல் ஃபில் பண்ணலாம்னு நினச்சேன். நான் அடிக்கிற பெட்ரோல் பம்பில் கவனிச்சுக்கோங்க, எந்த மாதிரி பம்பில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறேன்னு எனக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி டீ பிரேக். ஸோ 2 பிளாக் டீ எடுத்ததும் சரியான ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 175 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப பெட்ரோல் 3 பாயிண்ட்ஸ் கம்மியாகிடுச்சு. ஓகே, பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரோல் பம்பில் நோட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு. வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்படி இந்த சைடு பார்த்தா தெரியும். தூத்துக்குடி கிட்ட வரும்போது ஃப்ரண்ட் டயர் பஸ்ட் ஆகி வெடிச்சுடா டயர். அடிபட்டா அதனால போட்டுருங்க, பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. சித்தார்த். ஸோ இப்போ ஒரு ரைடரை மீட் பண்ணேன். அவர் என்னை பார்த்ததுமே பேசினார் வண்டி பக்கத்தில் நிப்பாட்டி. ஸோ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சேன். ஸோ அவர் எங்கள் ஊருக்கு தான் வந்திருக்காரு, கன்னியாகுமரி. அவர் டயர் வெடிச்சு முட்டெலாம் ரொம்ப அடிபட்டுச்சு. ஸோ என்ன அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போனார், ரைட் பண்ணும்போது நீ கார்டெலாம் போடுங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். ஸோ இதோட பைபாஸ் முடிஞ்சாச்சு. நம்ம இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணி போனோம். ஒரு ரயில்வே கிராசிங் வரும், அது தாண்டதுமே பத்தலகுண்டு அப்படி போயிடலாம். ஸோ இந்த பத்தலகுண்டு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொடைக்கானல், அதுதான் நம்மளுடைய ரூட்டு. ஆனால் இங்கேருந்து நீ கொடைக்கானல் எப்படி ஒரு 62 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் ஆனால் எப்படியும் 2 ஹவர்ஸுக்கு மேலே ஆகும், ஏன்னா ஹில் நம்ம ஏற போகிறோம். ஸோ என்ன தெரிஞ்சு ஒரு 15 கிலோமீட்டர் 10-15 கிலோமீட்டர் தான் நம்ம அந்த ஊருக்குள்ளோட இப்படி போக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹில்ஸ் ஏற வேண்டியதாக. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஆக்சுவலி நம்ம கேரளாவுக்கு போகும்போது கேரளா ரோடு இப்படி தான் இருக்கும், ஹில்ஸ் ரோடு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இங்கே வந்தாலே இவங்க ராஜ்யம் தான். ரோடு ஃபுல்லாக பசு மாடெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கும். ஆக்சுவலி இது பக்கா கிராமம் தான், தமிழ் கிராமம். நமக்கு இந்த ரோடு மார்னிங் ஆனதுனால நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பட் அந்த நைட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இந்த ரோடு. நான் இந்த ரோடு முன்னாடி நாங்கள் பசங்க ரோடில் ட்ரிப் வரும்போது நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் என்ன ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஸ்டா 360 கலந்து ரிமூவ் பண்ணி வச்சுருவோம். ஸோ நம்ம சேஃப்டிக்கு இன்ஸ்டாவே நமக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பேக்கப் பின்னாடி வச்சுருவோம். ஸோ இனிமேல் தான் நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்து பத்திரமா வைக்கணும், ஏன்னா பெரிய நம்மளுடைய மைல் ஸ்டோனை நம்ம ரீச் பண்ண போகிறோம். 2 கைஸ் கூகுள் மேப் இப்போ 1 hour 34 minutes காமிக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக லேட் ஆகும் எப்படி மேலே ஏறதுக்கு. நம்ம எப்படி ஸ்லோவாக தான் போக போகிறோம். ஸோ சைடில் எல்லாம் நல்ல சீனரிஸ் எல்லாம் பார்த்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு புறமே தான் போவோம். ஸோ 2 ரைடர் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஓகே, நமக்கு அந்தளவு ஸ்பீடெல்லாம் போக முடியாது, ரொம்ப பொறுமையாக போகலாம். ஸோ என்ன தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. நீங்கள் இதை பார்க்குறீங்களா? ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான் அது. வாட்டர் ஃபால்ஸ் ஆக்சுவலி கிடையாது, மழை தண்ணி நினைக்க மலையிலேருந்து கீழே பாஞ்சிட்ருக்கு.
ஓகே கைஸ், இந்த கர்வ் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கர்வ்ஸ் எல்லாமே நம்ம ட்ரைவ் பண்ணி போனோம். நான் ஃபஸ்ட் டைம் நான் கொடைக்கானல் ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு 10 டைம்ஸ்க்கு மேலே நான் வந்திருப்பேன். பட் ஆனால் நான் எதுவுமே ஓன் டிரைவிங் கிடையாது, எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததான். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறேன். கூடவே என்னுடைய ஒய்ஃபும் இருக்காங்க, எம்ஜேயும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள பத்திரமா நான் கொண்டு வீடு சேர்க்கணும். இல்லைனா அவங்க அப்பா என் சட்டை பிடிச்சி கேட்பாங்க, எங்கே என் பொண்ணு என்னடா பண்ண அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் வந்து 10 மீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ ஸ்லோவாக போங்கன்னு அவேர்னஸ் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை பின்பற்றியே ஆக வேண்டும். ஸோ அதில் பின்பற்றி போனால் தான், அந்த போர்ட்ஸை நம்ம பின்பற்றி போனால் தான் நம்ம கேர்ஃபுல்லாக நமக்கு மலை போய் ஏற முடியும். ஸோ லெஃப்ட் சைடு வியூ பார்த்தீங்களா, என்ன அழகாக இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம லெஃப்ட் சைடை பார்த்துட்டு இருந்தோம்னா அவ்வளோ கீழே போக வேண்டியதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து இயற்கை ரொம்ப அழகானது, ஆனால் மிகவும் ஆபத்தானது. ஸோ ரொம்ப அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுதான். டீச்சர் எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, பார்க்க மேலே என்ன வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்து, இந்த சைடில் எந்த கெட்டு இருக்கும்ல, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சைடில் அந்த பார்டரில் அந்த கெட்டு மேலாம் யாரும் நிற்கக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப அப்படின்னு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ டிரைவர்ஸ் வந்து அவங்க சைடில் வண்டியை ஓட்டேஷன் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது அந்த லைன் கிராசிங் இந்த சைடு வரும்போது தான் வண்டியெல்லாம் மாதிரி கிராஷ் ஆகுது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்க சைடில் நம்ம கரெக்டாக வண்டி ஓட்டினோம்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு மேலே சரியான கூட்டமாக இருக்க போல். ஏன்னா சரியான வண்டி கீழேருந்து மேலேயும் போது, மேலேருந்து கீழே வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு அதிசயத்தை, 3 சவுத் இண்டியன்ஸ் வண்டி வரிசையாக போகுது. முன்னாடி வந்து கர்நாடகா போகுது, அதுக்கு பின்னாடி கேரளா போகுது, அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு போகுது. அது தமிழ்நாடு வண்டி, நாங்கள் 3 வண்டி வரிசையாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நமக்கு முன்னாடி அங்கே நார்த் இண்டியன்ஸ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கர்வ் ரோடு ஆனதுனால நம்ம எப்பவுமே ஹார்ன் அடிச்சுட்டே நம்ம போகணும். ஸோ இப்போ நம்ம சேஃப், ஏன்னா முன்னாடி வேறு வெஹிக்கிள்ஸ் போகிறனால அவங்க ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ அவங்க பின்னாடி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். எனக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த போட்ஸ் வச்சுருக்கிறது தான். கரெக்டாக 10-15 மீட்டர் ஒரு வாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. டோன்ட் ஃபீட்ஸ் டு வைல்ட் அனிமல், அவாய்ட் ஆக்சிடென்ட். ஸோ சூப்பராக அதுவும் வச்சுருக்காங்க. இந்த குரங்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரங்கெல்லாம் சைடில் இருக்கும். நம்ம ஃபுட்டு போட்டோன்னா அது ஃபுட்டை சாப்பிட்டு ரோட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக வந்து அந்த போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ அவங்க கேர்ஃபுல்லாக இந்த அளவுக்கு அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பூம்பாறை போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கண்டிப்பாக பூம்பாறை கண்டிப்பாக போகணும். சரி, என்னடா பண்ணுற, இவ்வளோ பக்கத்தில் இந்த நாய் இப்படி ரொம்பவே பக்கத்தில் இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகிறான் இந்த கருவில். பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த ட்ராவலிங் தான். ட்ராவலிங் பெஸ்ட் மெடிசன். இப்போ டிப்ரெஷனுக்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே ட்ராவலிங் பெஸ்ட் மெடிசன். ஸோ கைஸ், இதுதான் மஞ்சளாறு டேம் வியூ. கரெக்டாக பாருங்க, இதுதான் மஞ்சளாறு டேம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் இந்த டேம். எத்தனையோ வாட்டி கொடைக்கானலில் போயிருக்கேன். இப்போ ஒரு வியூ இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும், இன்னைக்கு தான் தெரியும் இந்த வியூ. செம்மையாக இருக்குல்ல, ஒரு டேம் நான் இப்படி டாப்ல இருந்து பார்த்ததே கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். காய்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஒரு வியூ பாயிண்ட் நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படி பார்த்தேன்னா, இன்றைக்கி பைக்கில் வந்தனால. இதே நான் காரில் பஸ்ஸில் வந்துருந்தாங்கன்னா நான் அப்படியே நேராக போயிருந்தேன். இப்படி வியூ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னுடைய கொடைக்கானலில். ஸோ நம்ம நேரமே பார்த்த வியூவோட இந்த வியூ ரொம்பவே கொஞ்சம் பக்கத்தில் தெரியுது. ஸோ இந்த ஸ்பாட்டு செமையாக இருக்குல்ல. ஸோ நம்ம பக்கத்து ஊருக்காரங்க நினைக்கிறாங்க KL1. எப்படா சரியான வியூவா. காய்ஸ், லெஃப்ட் சைடில் பாருங்க, சரியான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. என்ன வாட்டர் ஃபால்ஸ் அது, எப்படா செம்மையாக இருக்கு. இதுன்னு தெரியல, இவ்வளோ நாளாக நானும் இது புதுசாக தான் பார்க்குறேன் இந்த வாட்டர் ஃபால்ஸை. இதோட நேம் என்னன்னு தெரியல, இது என்ன வாட்டர் ஃபால்ஸ்னு தெரியல. நான் இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம். ஸோ மேக்ஸிமம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ரைடை கண்டினியூ பண்ணிக்கலாம். பாடா இப்படி நிற்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். காய்ஸ், திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு மழை, சரியான குளிர், முடியல காய்ஸ், முடியல. குளிர் பயங்கரமாக அடிக்குது. மின்சாரத்தில் ஹிஸ்ட்ரி எடுத்து மாட்டிருக்கேன். ஸோ அதில் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயும் சின்ன சின்ன மாய்ஸ்சரைசர்லாம் வந்து அந்த லென்ஸில் உள்ளாடி ஃபில்டருக்குள்ளாடி வந்து படர்ந்து போயிட்டே இருக்கு. என்ட்ரன்ஸுக்கு இந்த டிராஃபிக்னா மேலே வேறு லெவலில் இருக்கும் போல் டிராஃபிக்கு. பைக்குக்கு காசு கட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமாம்,
காருக்கு கட்டணும். எவ்வளோ கொஞ்சம் நேரமாக நிற்கிறேன், சின்ன ஒரு கேப் கிடச்சி, இது வழியாக அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். எஸ், வெளியே வந்தாச்சு. எப்பாடா கொடைக்கானல், அஃபிஷியலி கொடைக்கானலுக்குள்ளாடி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மெயினாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாம் ஸ்டாப் பண்ணி போடுவாங்க. ஓகே, வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட நேம் தான் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ். இந்த சைடு பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸை. ஸோ இந்த தண்ணி பாஞ்சிட்டு பாலத்து அடியோட கீழே இந்த சைடு போகும் பாருங்கள். ஃபுல்லாக வேஸ்ட்லாம் போட்டு குப்பையாக அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடை பாருங்கள், மேகமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாகவே மரம் ரெண்டு சைட்லையும் அப்படி மூடி சூப்பராக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குல்ல இந்த சைடு பார்க்குறதுக்கு. ஓ, வண்டியில் வரிசையாக வந்துட்டு இருக்கு பாருங்க. ஏப்பா சரியான பெண்ட் இது. வாவ், பெண்டு சூப்பராக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தாங்க, அதுக்கு மேலே நம்ம அதிகமாக போக வேண்டாம். ஸோ போகிறது ரிஸ்க் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் எப்படி நம்ம ரூம் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி எதுவும் பெருசாக நடக்கான்னு நினைக்கிறேன். ரூமுக்கு ரீச் ஆகும்போது எப்படியும் 3 o'clock பக்கத்தில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேக்ஸிமம் 4 o'clock வரை தான் இங்கே சைட் சீயிங். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, அசால்ட்டாக குதிரை ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்குது. பார்க்கறதே ரொம்ப அழகாக இருக்குல்ல குதிரை. இது கரெக்டாக இது யார் வளர்த்துற குதிரைன்னு தெரியல. ஸோ காட்டில் உள்ள குதிரையா இல்லை யாராவது வளர்த்துறாங்களான்னு தெரியல. எங்கள் ஊரில் நாய் இல்லைன்னா எப்படி போவோம். திடீர்னு யூகாட்டிஸோட மனம் வந்து மூக்க துணைச்சது. என்னடா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2 சைடும் ஃபுல்லாக அந்த மரங்கள் தான் நிற்கிது. யூகாட்டிஸ் மரங்கள் நிற்கிது. செம்மையாக இருக்குது. அந்த வாசனை வேற லெவலுங்க. அப்படியே அது எங்கேயும் தூக்கிட்டு போகுது. ஸோ கைஸ், இனிமேல் குதிரை ஷோ ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரோடெல்லாம் சின்ன கட்டராக இருக்குது. ஸோ நம்ம வண்டியும் துள்ளி துள்ளி குதிரை போன மாதிரி தான் போயிட்டுருக்கு. குடுக்குடு. ராங்கட் கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மைல்ஸ்டோனை ரீச் பண்ண போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த கோயில்கள் பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு கரெக்டாக 10-15 மினிட்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து கரெக்டான ஸ்பாட் ரீச் ஆகிடுவோம். நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஹோட்டல் டெம்பிள் டவர்ஸ், இங்கே தான் நம்ம ரூம் எடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் உள்ளே போய் ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறது கிடையாது. ஜஸ்ட் ஜாக்கெட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ வெளியில் இறங்க வேண்டியது தான். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது, இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ மண்டே மார்னிங் வந்து ஆஃபீஸில் இருக்கணும். ஸோ அது கணக்காக எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும். சைட் சீயிங்காக வெளியே வந்தோம் கைஸ். மழை, சரியான மழை திடீர்னு பெய்யுது. நாங்களும் கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். ஸோ ஒதுங்கி நிற்கிறோம். ஒரு கரெக்டாக 3:35 ஆகுது. நாங்கள் சைட் சீயிங்காக வெளியே இறங்கணும். ஆனால் சின்ன ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். நான் என்னென்னு சொல்கிறேன், கையை பாருங்கள். ஸோ குளிரால் என்னால் வண்டி ஓட்ட முடியல. கையில் அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. சுத்தமாக என்னால் முடியலை. வண்டியோட பிஸ்டனோட ஹெட்டில் வச்சு தான் கையை கொஞ்சம் சூடு காட்ட வேண்டியிருக்கு. சத்தியமாக முடியல என்னால். ஷூஸ் உள்ளே தண்ணி இறங்கிடுச்சு உள்ளாடி. காலெல்லாம் அவ்வளவு குளிராக இருக்குது. என் கை, இடது கையும் வலது கையும் போயிடுச்சு. கையெல்லாம் அப்படி பிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்ஜின் ஹீட்னா இன்ஜின் ஹீட். எங்கேயாச்சும் கையை வச்சு கொஞ்சம் கையெல்லாம் பார வேண்டியதான், இல்லாமல் முடியாது. சத்தியமாக முடியல. நான் ரெயின் கோட் எடுக்காமல் வந்துட்டேன். பட் ஏன் எடுக்காமல் வந்துட்டேன்னா, நார்மலாக தான் அங்கே இருந்தது. நல்ல வெயில் கிளைமேட் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்படி திடீர்னு மழை பெஞ்சிடுச்சு. நான் ரூமில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணி வெளியே வந்திருப்பேன். மழை அப்படி ஒரு மழை, சரியான மழை. என்னோட கை கால் எல்லாம் போயிடுச்சு. நான் நடுங்கிட்டு சுத்தமாக எனக்கு ட்ரைவ் பண்ண என்னால் முடியவே முடியல. சைடில் ஏதாச்சும் கடை பார்த்தாச்சுன்னா ஏதாச்சும் ஹீட்டில் வாங்கி சாப்பிட வேண்டியதான். ரைட் சைடில் ஒரு கடை இருக்குது, நான் அதை பார்த்துட்டேன். ஸோ அங்கே போய் ஏதாச்சும் சூடாக வாங்கி சாப்பிட்லாம். ஓ, இறங்கு ஓடி போயிடும். ஐயோ முடியல. வா கைஸ், அடிக்கிற குளிருக்கு 2 மேகி சொல்லியிருக்கேன் எக்கு போட்டு. ஸோ இந்த சூடாக சாப்பிட்டா தான் கொஞ்சமாக இந்த குளிருக்கு தாக்கு பிடிக்க முடியும். மேகி சாப்பிட்டாச்சு. இனி ரூமுக்கு போக வேண்டியதான். இனி எங்கேயும் போக முடியாது. கிட்ட எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. டைம் இப்போ 9 மணி இருக்குது. இங்கே டிராஃபிக்கை பாருங்கள் லேக்கில். ஸோ கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கு தான் இது. சரியான ரஷ்ஷாக இருக்குது இங்கே. நாங்கள் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது கொரோனா பீரியடு. ஸோ அந்த பாதி கேம்ஸும் அவங்க ஒர்க்கிங்கில் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த வாட்டி எல்லாமே ஆக்டிவில் இருக்குது.
ஸோ இங்கே உள்ள டிக்கெட் ப்ரைஸிங் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெயிண்ட் பால் இந்த ஷூட்டிங் கேம் இது விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் விளையாட முடியல. ஏன்னா ஜிபே தான் எங்கிட்ட இருக்குது, கேஷாக கார்டாக இல்லை. ஸோ கேஷ் கார்டு மட்டும் தான் இங்கே அப்செட் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே கூட்டத்தை பாருங்கள், நைட் ரொம்ப வேறு இருக்கும், என்ன ரஷ்ஷாக இருக்குது. ஸோ இது குட்டீஸ் விளையாட வேண்டிய கேம் பாயிண்ட், இது ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது அவங்களோட ஏரியா. நீங்கள் எல்லாருக்குமே விளையாடலாம், 6 இருந்து 60 வரைக்கும் விளையாடுறதுக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸ் கேமும் இருக்குது. ஸோ இது கார், ஓகே இந்த கார் ஓட்டுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. இது சின்ன பசங்கள பெரிய பசங்க எல்லாருமே விளையாடலாம் கேம்ஸ், பைக் கேம்ஸ், கார் கேம்ஸ். ஓ இந்த கேமோட பேர் எனக்கு தெரியல, நிறைய பேர் விளையாடுவாங்க, மாடல எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அடுத்த ஸ்பாட் கிரிக்கெட் இருக்கா? ஓகே நம்மளே பவுலிங் பண்ணி தான் பேட்டிங் பண்ணணுமா? சின்ன பசங்க தான் ஃபுல்லாக, எல்லாமே சின்ன குட்டி பசங்களுக்குள்ள கேம்ஸ் தான் இருக்குது. விஆர் கேம்ஸ், தி கார்னிவல் கேம்ஸ். ஓ அது வேறு இருக்கா? ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டேஜ் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே வந்தோம், அங்கே எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது, விண்டேஜ் ஐட்டம்ஸ். அவங்க 2500 ஐட்டம்ஸுக்கு மேலே வச்சுருக்காங்க. அப்படின்னு சின்ன டப்பாவில் இருந்து ஸோ 70s கிட்ஸ், 80s கிட்ஸ், 60s கிட்ஸ் யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் இருக்குது. ஸோ அந்த சின்ன கடைகளோட போர்டு ஆகட்டும், நிறைய திங்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. கிளாக்ஸு, வெரைட்டி கிளாக்ஸு, ஸோ டிஸ்னியோட பழைய ஹார்லிக்ஸ் டப்பாவோட அட்வர்டைஸ்மெண்ட்டு, இங்கே ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. கார்ஸ் ஆகட்டும், பழைய கார்ஸ் ஆகட்டும், பைக்ஸு, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து விண்டேஜ் பைக் கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குது. புல்லட், பஜாஜ் சேதக் இருக்குது, ஜாவா இருக்குது. ஸோ பழைய படத்தில் அமிதாப் பச்சன் எல்லாம் கொண்டு வர மாதிரியான பைக்ஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பழைய அம்பாஸ்டர் கார்ஸ் ஆகட்டும். காய்ஸ் இது ரொம்ப பழைய காராக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு வில்லிஸ் இருக்குது, அமெரிக்கன் யூஎஸ் வில்லிஸ். பக்கம் ஒரு ஆர்மி செட்டப்போட தான் இருக்குது இந்த வில்லிஸ். ரொம்ப பழைய வில்லிஸாக இருக்குது. எப்பாடா பக்கம் ஒரு ஆர்மி பேக்கிங்கில் தான் இருக்குது. பின்னாடியே அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கான கன்ஸ், வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக்கில் டப்பாங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு அடுத்து பெட் ஷோ நடக்கிற இடத்துல போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், கையில் ஒன்று எடுக்கிறாங்க, பால் மாதிரி ஒன்று ஃபுல்லாக முழுமுள்ளாக இருக்காங்க. முகமே எங்கேன்னு தெரியல. ஆக்சுவலி அது நம்ம தொட்டாச்சுன்னா அது அப்படி உருண்டு பால் மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க கையில் இருக்குல்ல, இதுதான் அந்த ஐட்டம். இப்போ கீழே இவங்கள்ட்ட 2-3 வெரைட்டி இருக்குது. நான் தொட்டு பார்த்தேன், ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஸோ இது எலி, இது முயல் குட்டீஸ். ஸோ ஒரு முயலை கையில் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தார். கின்னிப்பிக்கில் இன்னொரு வெரைட்டி. ஸோ தொட்டு பார்க்கும்போது பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. இது ஏதோ தெரியல, ஒரு குட்டி எலி மாதிரி இருந்தது, ஏதோ ஒரு பேர் சொன்னார், நான் மறந்துட்டேன் பேர். கின்னிப்பிக்கில் தான் இன்னொரு வெரைட்டி ஐட்டம். ஸோ அவங்க பக்கத்தில் ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபாரின் ஆடு, தாடி எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பாரு, என்னோட பெரிய தாடி அந்த ஆடுக்கு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ், எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட எல்லாமே. ஸோ ஆடு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த பெட் ஷோவில் இதுதான் மெயின் ஐட்டம் இங்கே இருக்கிறதுலே, இந்த பேட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது. நான் முதல்ல கையில் க்ளவுஸ் வச்சுட்டு இருந்தேன், அது வந்து இருக்குல்ல, என்னடா கை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு சொன்னார், இப்படி தான் க்ளவுஸ் இருக்கனால அது வந்து இருக்குல்லன்னு. ஸோ ஃபுட் அவர் கையில் கொடுத்துட்டு க்ளவுஸை ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வரிசையை வந்துட்டு இருக்கு. 1 2 2 பேர் பின்னாடி இருந்து என்னுடைய ரெயின் கோட்டில் கேப் உள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க இன்னும் சூப்பராக என் ஒய்ஃபு தலையில் வந்துருக்கு ஒவ்வொன்றா. செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் பேட்ஸ் எல்லாம் வந்து என் மேலே வந்துருக்கிறது. ஸோ இது மெயின் ஐட்டம் இங்கே உள்ள மக்காவு. ஆனால் இது வந்து இதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஸோ அதனால் அங்கே போகல. இது பர்ஷியன் கேட், எங்கள் வீட்லேயும் பர்ஷியன் கேட்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்று தான், ஒரே ஒரு கேட்டு தான். இது லெப்பர்ட் கேட்டுன்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு லெப்பர்ட் மாதிரி இருக்கனால தான் இதுக்கு நெய்ம் வச்சுக்கணும். நினைக்கிறேன் தூக்கி எடுக்கும்போது பாம்பு மாதிரி இருக்குது. ஆனால் நைட்லாம் வெளியில் நம்ம ஏதாச்சும் பைக்கில் எல்லாம் தனியாக வரும்போது இதை பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக பயந்துருவோம். இதுதான் இக்குவானா. இக்குவானா என்னை பார்க்குறதே கஷ்டமாக தான் இருந்தேன். எடுத்து தொட்டெல்லாம் பார்த்தேன்னா. பைத்தான் மெயின் ஐட்டம், பைத்தான். முதல்ல பாம்பையும் தொட்டு பார்க்க வேண்டியதாச்சு அங்கே போய். இது வந்து ஸ்கார்பியன் தேள். ஸோ இங்கே நிறைய பேர் அதுக்குள்ளே போய் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இது வாங்குறது. சுற்றி பார்த்ததும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதே பில்டிங்கில் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது, கேப்டன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளாடி வந்தோம். ஃபுட்டு செமையாக இருந்ததுங்க. ஓகே, நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே பாய். இன்றைக்கி Day 1 முடியுது, நாளைக்கு Day 2 பார்ப்போம். ஓகே பாய், குட் நைட்.